ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ₹325 வந்து இது வாங்கினது. ஸோ இது வந்து முழுக்க வந்து ஆனந்த விகடன், அந்த ஜூனியர் விகடனில் வந்த கட்டுரையை வந்து ஃபுல்லாக தொகுத்து தான் வந்து இதில் எழுதியிருக்காங்க. இதை பற்றி வந்து நேற்றே நம்ம ஒரு வீடியோ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த புக்கை பற்றி தான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு. இதில் வந்து இந்தியா பற்றி என்னது, இந்தியாவுக்கு அந்த நம்ம இந்தியாவை பற்றி தெரியாத எல்லா விஷயமே வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எதை வந்து பார்த்தோம்னா, யுவான் சுவாங் அப்படின்றவர் வந்து ஏன் இந்தியாவுக்கு வந்தார். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு எப்படி வந்தார், எதுக்காக வந்தார், அவர் வர்றப்போ உள்ள எல்லா சிரமங்கள்லாம் என்னென்ன, மறுபடியும் இங்கே வந்து என்னென்ன பண்ணார், அந்த பௌத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இது 2வது வீடியோ என்னென்னா வந்து 3 அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர இந்தியாவின் மிக முக்கியமான 3 அடையாளங்கள்: தேசிய கீதம், தேசிய சின்னம் மற்றும் தேசிய கொடி. இந்த 3ஐயும் அதன் வரலாறு அறியாமலேயே பயன்படுத்திக்கிறோம். ஜனகணமன என தொடங்கும் நமது தேசிய கீதத்தை பாடுகிறவர்களில் எத்தனை பேருக்கு அதன் தமிழ் அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் தகவலாக சொல்லியிருக்காங்க. இந்த மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்றதுல மறைக்கப்பட்ட இந்தியா தான். இதில் என்னென்னா வந்து இப்போ தேசிய கீதம் வந்து ஒரு 3 வகையான பாட்டாக இருந்துச்சு. எதை வந்து தேசிய கீதம் ஆக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுமே வந்து அந்த தேசிய கீதன்றது எந்த லாங்குவேஜில் உள்ளது, அப்போ நம்ம ஜனகன அப்படின்றது வந்து வெறும் வந்து அந்த முதல் பேராகிராஃப் தான். அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பேராகிராஃப் தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து இதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி இப்போ 3 பாட்டு இருந்திருக்கு. அந்த வந்தே மதரம், ஜனகணமன, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த 3க்குமே வந்து பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருந்திருக்கு. அந்த டயத்தில் எதை வந்து தேசிய கீதமாக வந்து நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கீதத்துக்கு பின்னாடி உள்ள அரசியல், அதோட பின்னாடி உள்ள அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. தேசிய கீதத்தின் அர்த்தம் தெரியாமலேயே பாடுவது தவறு இல்லையா? மகாகவி ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட இந்த பாடல் 52 வினாடிகள் ஒலிக்கக்கூடியது. நாம் பாடும் தேசிய கீதம் வெறும் முதல் பத்தி தான். மொத்தம் 5 பத்திகளை தாகூர் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜனகணமான அந்த ஸ்கூலெல்லாம் நம்ம கேட்குறது, இப்போ நம்ம அந்த தேட்டர்லாம் வந்து முதல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ அந்த தேசிய கீதம்ன்றது வந்து ஒரே ஒரு அந்த பத்தி தான். மொத்தம் வந்து 5 பத்தி, அந்த 5 பேராகிராஃப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது தான் அதில் வந்து ஒரு 20% தான், அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. தேசிய கீதம் முதன்முறையாக 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அந்த மாநாடு 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு வரவேற்பு அளித்தது. ஆகவே அன்று பாடப்பட்ட இந்த பாடல் இங்கிலாந்து மன்னரை வரவேற்று பாடப்பட்டது என்ற சர்ச்சை கூட அண்மையில் உருவானதுன்னு சொல்லிட்டு, இங்கிலாந்து மன்னருக்காக தான் வந்து இந்த தேசிய கீதம் வந்து வரவேற்று பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை உருவாச்சு. ஆனால் வந்து அது வந்து உண்மை இல்லை. இங்கிலாந்து மன்னர் வந்து வரவேற்கிறதுக்காக தனியாகவே வந்து ஒரு ஹிந்தி பாடல் வந்து பாடினாங்க. பட் ஆனால் வந்து அப்போ உள்ள ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து, இல்லை இந்த பாடல் வந்து அவரை வரவேற்க தான் பாடினது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்கன்னு சொல்லி அந்த உண்மையுமே சொல்கிறாங்க. அது ஆங்கில நாளேடுகள் வெளியிட்ட தவறான தகவல். உண்மையில் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்று அதே மாநாட்டில் ராம்புஜ் சௌத்ரி என்பவர் ஒரு இந்தி பாடலை பாடினார். அந்த பாடலையும் தாகூரின் பாடலையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளாத ஸ்டேட்ஸ்மேன், இங்கிலீஷ்மேன் போன்ற ஆங்கில பத்திரிகைகள் 2 பாடல்களுமே மன்னரை வாழ்த்து பாடியதாக தகவல் வெளியிட்டன. அந்த குழப்பமே இன்று சர்ச்சையாக எழுந்துள்ளது. வங்காளத்தில் எழுதப்பட்ட நமது தேசிய கீதத்தை இந்தி பாடல் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டது. இது போன்று பிழையான தகவல்கள் வரலாற்று உண்மைகளை திரித்து பேசுவதற்கு வழிவகுத்து விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து ஒரு வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடல். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில் எழுதினார். அதையே வந்து எப்படி சொல்கிறது, அதுவே வந்து என்னென்னா வந்து ஹிந்தி மொழியில் தான் அது வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து ஒரு சர்ச்சையாக பண்ணாங்க அப்படின்றாங்க. 2 தேசங்களின் தேசிய கீதத்தை எழுதிய பெருமை தாகூருக்கு உண்டு. அவர்தான் பங்களாதேஷின் தேசிய கீதமான அமர் ஷோனார் பாங்க்லா என்ற பாடலை எழுதினார். வங்காள மொழியில் அமைந்த ஜனகணமன பாடலை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவரும் தாகூரே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த ஜனகணமன பாடல்களை வந்து வங்காளத்தில் எழுதிட்டு அதே வந்து ஆங்கிலத்திலையுமே வந்து அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து அந்த வங்காளதேசம், இப்போ வந்து பங்களாதேஷ்னு சொல்கிறாங்களோ, ஸோ அங்கேயே உள்ள தேசிய கீதத்தையுமே வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா, பங்களாதேஷ் எல்லாமே, அந்த பாகிஸ்தான் எல்லாமே வந்து ஒரே நாட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு வரலாறு படிச்சிருக்கேன். 1911ஆம் ஆண்டு ஜனகணமன பாடப்பட்டாலும் அதற்கு முறையாக இசையமைக்கப்பட்டது 1918ஆம் ஆண்டு தான். இந்த பாடலுக்கு ஆந்திர மாநிலத்தின் மதனப்பள்ளியைச் சேர்ந்த ஜேம்ஸ் எஸ் கசின் என்ற அவரது துணைவியார் ஆகிய இருவரும் இசையமைத்தனர். மதனப்பள்ளியில் அன்சிபென்ட் அம்மையார் அமைத்த தியாசபிக்கல் கல்லூரியில்
தியாச பிக்சல் கல்லூரியில் 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் தங்கியிருந்த நாட்களில் தான் தாகூர் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போது கல்லூரியின் முதல்வராக இருந்த மார்கரெட் கசின் தாகூரின் முன்னிலையில் இந்த பாடலுக்கு மெட்டு அமைத்தார். அதை தாகூர் மிகவும் ரசித்து பாராட்டியிருக்கிறார். அந்த மெட்டு தான் இன்று நாம் பாடும் பாடலுக்கான அடிப்படைன்னு சொல்லிட்டு வந்து இசையமைச்சவங்க யாருன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆந்திர மாநிலம் இது நானுமே அந்த மதனப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருக்கேன். ஆந்திராவில் இருக்க அந்த ஊரில் வந்து ஜேம்ஸ் எஸ் கசின் மற்றும் அவரது துணைவியார் ஆகிய இருவரும் இசையமைத்தனர்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் தான் வந்து அந்த ஜனகணமன பாட்டுக்கு வந்து இசை அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க ஜனகணமனுக்கு பின்னாடி உள்ள அந்த ஒரு இசை வந்து அவங்க அமைச்சது அப்படின்றாங்க. தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடலில் நகல் பிரதி இன்றும் மதனப்பள்ளியில் கண்காட்சிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மதனப்பள்ளியில் அந்த காலேஜில் வந்து இருக்குது அந்த நகல் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. ஜனகணமன பாடலை நேதாஜி தனது ஐஎன்ஏவில் தேசிய கீதமாக பயன்படுத்தி வந்தார். ஐஎன்ஏவுக்காக இந்த பாடலை பேண்ட் வாத்திய இசைக்குழுவினர் வாசிக்கும்படி இசையமைத்தவர் கேப்டன் ராம்சிங். இதற்காக இவருக்கு நேதாஜி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்து இருக்கிறார். ஜனகணமன பாடல் இறை வணக்கமாகவும் தேச வணக்கமாகவும் எழுதப்பட்ட ஒன்று. 1947 அன்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாடாளுமன்றத்தில் திருமதி ஸ்வேதா கிருபாலினி மற்றும் டாக்டர் சுஷீலா நய்யார் ஆகியோர் சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடலை பாடினர். அந்த பாடல்தான் இந்தியாவின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தது. இந்த பாடலை எழுதியவர் மகாகவி இக்பால். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு பின் எந்த பாடலை இந்தியாவில் தேசிய கீதமாக தேர்வு செய்து என்ற கேள்வி எழுந்தது. காரணம், சுதந்திர போராட்ட காலத்தில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன, முகமது இக்பால் எழுதிய சாரே ஜஹான் கே ஹச்சா ஆகிய 3 பாடல்கள் மிகவும் புகழ்பெற்று இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அந்த வீடியோ ஆரம்பத்திலே வந்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து எதை வந்து நம்ம தேசிய கீதமாக 1947க்கு அப்புறம் எதை வந்து நம்ம தேசிய கீதமாக வைக்கிறதுன்றதில் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனும் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து 3 பாட்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய புரட்சியையும் எழுச்சியையுமே வந்து ரொம்ப கிளப்பியிருக்கு. ட்ரெயின் போட்டு ஸோ அந்த 3 பாட்டு என்னென்னா வந்து வந்தே மாதரம், அதுக்கப்புறம் வந்து ஜனகணமன, அப்புறம் சாரே ஜஹான் கே அச்சா. இந்த 3 பாட்டிலுமே வந்து நிறைய எழுச்சியை வந்து கிளப்புறதுனால இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பாட்டை தான் வந்து நம்ம ஸோ இந்த 3 பாடல்களில் வந்து இந்தியாவோட தேசிய கீதமாக ஏதாச்சும் வந்து ஒரு பாட்டை தான் வைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப குழப்பத்திலே வந்து இருந்திருக்காங்க. 1947 அந்த டயத்தில் இந்த 3ல் எதை தேசிய கீதமாக தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. காரணம், இந்த 3 பாடல்களும் மக்கள் மத்தியில் புகழ்பெற்று இருந்தன. அத்துடன் பல்வேறு தேசிய தலைவர்கள் இந்த பாடல்களை உணர்ச்சி பூர்வமாக பாடி மக்களிடம் எழுச்சியை உருவாக்கியிருந்தனர். ஆகவே எந்த பாடலை தேசிய கீதமாக அறிவிப்பது என்ற முடிவை அரசியல் நிர்ணய சபையின் வசம் விடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இப்போ சில பாடல்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதமோ குறிப்பிட்ட ஒரு கடவுளையோ சார்ந்து வந்து அந்த பாடல் வந்து இருக்குது. அதை பார்த்தா வந்து இன்னொரு மதத்தினர் வந்து புண்படுவாங்க. ஸோ இதனால் வந்து இது நீங்கள் வந்து இந்தியாவோட தேசிய கீதமாக அறிவிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்தியான்றது வந்து எல்லா மதமும் நிறைய மதங்கள் வந்து இருக்கிறது. அது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்றதுனால வந்து இந்த பாட்டை வந்து நம்ம தேசிய கீதமாக அறிவிச்சா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் பாட்டு வந்து அந்த துர்க்கையை வந்து ரொம்ப புகழ்படுத்தி பாடுறதுனால வந்து இஸ்லாமியர்கள் வந்து கோச்சுப்பாங்க. அந்த பாட்டை நம்ம வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் வந்தே மாதரம் பாடலை தாகூர் ஆதரித்தாலும் 1939ஆம் ஆண்டு நேதாஜிக்கு எழுதிய கடிதத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இவர்களைப் போலவே காந்தி, எம்.என். ராய் மற்றும் நேதாஜி ஆகியோரும் இது இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்துகிறது என்றால் அதை தேசிய கீதமாக அறிவிக்க வேண்டாம் என்று கருதினர்னு சொல்லிட்டு ஸோ வந்தே மாதரம் அப்படின்றத வந்து நீங்கள் தேசிய கீதமாக வந்து பண்ணாதீங்க, அது இஸ்லாமியர்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இவ்வளோ தலைவர்கள் அந்த காந்தி, எம்.என். ராய் மற்றும் நேதாஜி அவங்களுமே வந்து அதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சாரே ஜஹான் சே பாடல் 1904ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இத்திஹாத் என்ற வார இதழில் வெளியானது. இந்த பாடல் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஆனாலும் இந்த பாடலை தேசிய கீதமாக தேர்வு செய்யவில்லை. இந்த 3 பாடல்களையும் அரசியல் நிர்ணய சபை பரிசீலனை செய்தது. ஆனாலும் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் நீடித்தது. முடிவு உடனே அறிவிக்கப்படவில்லை. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி நாளான 1950ஆம் ஆண்டு 1947 நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம். பட் இந்த டிஸ்கஷன் வந்து 1950 வரையுமே வந்து அந்த 1950 வரையுமே வந்து எது வந்து நம்ம தேசிய கீதமாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை அவங்க தான் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு
1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய கூட்டத்தில் இந்தியாவின் தேசிய கீதம் குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பற்றி எந்த விவாதமும் நடக்கவில்லை. அதற்கு பதிலாக தேசிய கீதம் எது என்பது குறித்த ஒரு அறிக்கையை ராஜேந்திர பிரசாத் வெளியிட்டார். அதில் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடலின் சொற்களும் இசையும் இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்கும். அதே நேரம் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்த வந்தே மாதிரம் பாடலுக்கும் ஜனகணமனவுக்கும் சமமான அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் சாரே சகான்சே பாடல் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இந்த பாடல் இன்றும் இராணுவத்திடம் எழுச்சிமிக்க பாடலாக பாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பாட்டில் வந்து ஜனகணமன அப்படின்ற பாடலை வந்து தேசிய கீதமாக சொல்லிட்டுருக்காங்க. மீதி உள்ளதையுமே வந்து அந்த வந்தே மாதிரம் அப்படின்றதையும் ஜனகணமன அப்படின்றதையுமே வந்து ரெண்டையுமே வந்து அதுக்கு நிகராக வந்து நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு தேசிய கீதம் பற்றி விவாதம் ஏதும் நடக்கவில்லை. சுதந்திரத்துக்கு முன்பு வரை ஆங்கிலேயர்கள் காட் சேவ் த குவீன் என்ற பாடலைத்தான் இந்தியா எங்கும் பாடிக்கொண்டிருந்தனர். அந்த பாடலுக்கு மாற்றாக ஜனகணமன ஒலிக்கத் தொடங்கியது. வங்காள மொழியில் அமைந்த இந்த பாடலின் ஒரு பகுதி தான் தேசிய கீதமாக இன்று பாடப்படுகிறது. இந்த பாடலின் எளிமையான மொழியாக்கம் இதுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜனகணமனக்கு ஒரு வரைக்கும் வந்து அதோட மொழியாக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுன்றதை படிங்க. ஜனகணமன அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா வந்து மக்கள் பெருங்கூட்டத்தின் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான். அந்த ஜெய ஜெயகேன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஒரு மீனிங்னா வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி 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 அப்படின்றதான் வந்து அது முடியும் அப்படின்றாங்க. 1950 இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகணமன பாடலும் தேசிய பாடலாக வந்தே மாதிரம் பாடலும் பாடப்பட்டு வருகின்றன. 1950 இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகணமன பாடலும் தேசிய பாடலாக வந்தே மாதிரம் பாடலும் பாடப்பட்டு வருகின்றன. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை சேர்ந்த 1,50,000 வீரர்கள் கிழக்கு ஆசிய கடற்படை கமாண்டராக இருந்த மவுண்ட் பேட்டனிடம் 1945ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சரணடைந்தனர். எனவே அந்த நாள் அவர் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். அதனால் ஆகஸ்ட் 15இல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மவுண்ட் பேட்டன் முடிவு செய்தார் என்கிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அஷ்டமி என்பதால் அன்று சுதந்திரம் பெறக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை சொல்லி அந்த 1,50,000 பேர் வந்து அதை சரண்டஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாளை வந்து அந்த மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாங்க, ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவோட சுதந்திர தினமாக நம்ம வந்து இது பண்ணலாம், சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அஷ்டமி என்பதால் அன்று சுதந்திரம் பெறக்கூடாது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஜோதிடர்கள் நேருவை சந்தித்து வலியுறுத்தினர்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் 15 வந்து அது கரெக்டான நாள் இல்லை. ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் வந்து கரெக்டான நாள். நீங்கள் அந்த டைம் தான் வந்து அந்த சுதந்திர நாளாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜோதிடர்கள் அந்த இதெல்லாம் வந்து அவங்க போய் சொல்லியிருக்காங்க. பட் இதை நேரு நம்பினாரா இல்லையான்றதை வந்து அடுத்த வரியில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அஷ்டமி என்பதால் அன்று சுதந்திரம் பெறக்கூடாது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஜோதிடர்கள் நேருவை சந்தித்து வலியுறுத்தினர். தனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று நேரு மறுத்துவிட்டார். ஆனாலும் கடைசி வரை அஷ்டமி என்று சுதந்திரம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றனன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து நீங்கள் சுதந்திரம் பெறக்கூடாது, ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் வந்து நீங்கள் சுதந்திரம் பெறணும், அதுதான் வந்து நல்ல நாள்னு சொல்லிட்டு அதுக்கான நிறையா போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்ததாகவும் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த புத்தகத்தில். இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும்னா 2 புக்கை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. த இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்ற ஒரு புக்கும், அதுக்கப்புறம் வந்து த நேஷ்னல் ஃப்ளாக் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கும். அது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி 2 புக்கு. ஸோ இதுக்கு நிறைய போட்டிருக்காங்க. இதை நான் வந்து இமேஜ்லேருந்து எடுத்து நான் வைக்கிறேன். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான விஷயம் அந்த ஜனகணமனை பற்றியோ அதுக்கான பேக் சைடில் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 2 புத்தகத்தை வந்து வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னமே அதையுமே இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து தையல்காரர் தயாரித்த கொடி, அந்த தேசிய கொடி வந்து எப்படி தயாரித்தாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள இதெல்லாம் வந்து அடுத்த இதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிக்க, நம்ம நாட்டை பற்றி உள்ளது. நன்றி.